தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு காசு எங்கேருந்து வருதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரோடு போடணும், ஓகே, ஸ்கூல்ஸை ரன் பண்ணணும், ஹாஸ்பிட்டல்ஸ் மெயின்டைன் பண்ணணும், வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்கணும், நிறைய விஷயம் இருக்குல்ல, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இவ்வளோ காசு எங்கேருந்து வருதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, டெல்லியிலேருந்து வரும் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. உண்மை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து இது எப்படி நம்ம பார்ப்போம்னா ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வர வந்து ஒவ்வொரு 100 ரூபாவை நம்ம ட்ராக் பண்ணுவோம். அந்த 100 ரூபா எங்கேருந்து வருதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னா ஜிஎஸ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாவில் 21 ரூபா ஜிஎஸ்டிலேருந்து வருதுங்க. ஸோ ஜிஎஸ்டினா என்ன? இப்போ நம்ம ஃபோனை போய் வாங்குறோம், ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோம், ஷாப்பிங் பண்ணுறோம்ல, அதுலேருந்து கலெக்ட் பண்ணுற அந்த ஜிஎஸ்டி அந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் ஆகி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருது. அது வந்து ஒரு ஷேர் வந்து எவ்வளோனா இப்போ இந்த 21 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ரெவென்யூ. இது வந்து எங்கேருந்து மோஸ்ட்லி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த 100 ரூபாவில் 14 ரூபா இதுலேருந்து தான் வருதுங்க. இது வந்து தமிழ்நாடோட பிக்கெஸ்ட் ரெவென்யூ சோர்ஸஸில் ஒன்று. இதை பற்றி நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அதில் நிறைய இப்போ கரப்ஷனாக போயிட்டு இருக்குன்னு பேச்சு வருது, அதை நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். வீடு, லேண்டு, அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுப்போம் இல்லையா, அதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த 100 ரூபாவில் 17 ரூபா வருது. ஸோ ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு கலெக்ஷன் நல்லா ஆகும். இப்போ நாளைக்கு ஏதாவது ஜாப் எக்கானமி ரெசெஷன்லாம் வந்துச்சுன்னா இது கொஞ்சம் அடி வாங்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அடுத்தது சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபர். சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற டாக்ஸஸ்லேருந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ஷேர் கிடைக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சில பல கிராண்ட்ஸ்லாம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தனோம்னா 25 ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 77 ரூபா வந்து சேர்ந்துருச்சு. இப்போ மீதி 23 ரூபா எங்கேருந்து வருதுன்னா டாக்ஸஸ், ஃபீஸு, அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ரெவன்யூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு 100 ரூபா வரும். இப்போ இதுதாங்க இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு. தமிழ்நாடு கலெக்ட் பண்ணுற காசை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாரோ பண்ணணும். சிம்பிளாக சொன்னால் 100 ரூபா இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏர்ன் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக ரஃப்லி 32 ரூபா பாரோ பண்ணுதுங்க. ஆனால் இந்த பாரோயிங்னால இப்போ ப்ராப்ளம்னு அர்த்தம் கிடையாது. அந்த காசு இருந்தால் தான் ரோட்ஸு, மெட்ரோ, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸ் மாதிரியான ஃபியூச்சர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகிறதுக்கு அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சம்மரி என்னென்ன? ஜிஎஸ்டிலேருந்து 21 ரூபா, டாஸ்மாக்லேருந்து 14 ரூபா, ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 17 ரூபா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 25 ரூபா, மற்ற ரெவன்யூலாம் சேர்த்து 23 ரூபா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாரோவிங். இது தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த காசு வரவோட சிம்பிளான ஸ்டோரி. இந்த மாதிரி சிம்பிள் எக்கானமிக்ஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பட்ஜெட் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். மிக்க நன்றி. வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மறுபடியும் சந்திப்போம்.